தான் சொல்கிறேன் நண்பர்களே, ஒருவன் தவம் செய்து என்னதான் அரும் பெரும் சக்திகளை அடைந்திருந்தாலும் ஆண்டவனை எதிர்க்க கூடாது. அப்படி ஆண்டவனை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒழிந்துதான் போயிருக்கிறார்கள். இதற்கு புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான். கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டற்று போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன 3 அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணனை எதிர்த்த இரண்யன் அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா, உண்மைதான். ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ண புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்மா அழிஞ்சிட்டா தானே சொல்றாங்க. நீ சின்ன பையன் இல்லங்கிறியா? அது எப்படி? நாராயணனை வணங்கும் போது இரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான், உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும், அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா, ஆமா. அப்படி இருக்கும்போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா. நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், ஞான முருகா, முருகா. என்ன அறிவு, என்ன அறிவு! இந்த மாதிரி புத்திசாலி பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நன்றி. வணக்கம். வாங்க. சரவணா, சரவணா, சரவணா. பள்ளியம்மே, இப்பதான் பள்ளிக்கூடம் போறான். அவனை ஏன் கூப்பிடுற? என்ன பள்ளிக்கூடம் போயிட்டானா? இன்னையில இருந்து அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு அனுப்பிட்டீங்களே. ஏன் இப்படி சொல்ற? நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல நம்ம குழந்தையோட அறிவை பாராட்டுறது நீங்க தானே கேட்டீங்க. இதுக்கு மேல எதுக்குங்க படிப்பு? அந்த கூட்டம் பாராட்டுறதே போதும்னு நீ நினைக்கிறேன். ஆனா ஊர் உலகம் எல்லாம் அறிவாளி அறிவாளின்னு பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். அதை நிறைவேற்றாம விட மாட்டேன். அதான் என் கனவு. ஐயோ, என் கனவு என்னன்னு தெரிஞ்சா உங்க இதயமே வெடிச்சு போயிடுங்க. என்ன உன் கனவு? நான் சொல்லட்டுமா? உன் மகன் பெரிய பக்திமானாகி நம்ம முருகனுக்கு சேவை செய்யணும், ஆயுள் பூரா அவனுக்கு அடிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதானே? ஆமாங்க. படிக்கிறதுனால அவன் பகுத்தறிவு வளர்ந்து பக்தி குறைஞ்சிருமோன்னு பயப்படுறேன். அப்படித்தானே? ஆமாங்க, அதேதான், அதேதான். தப்பு. படிச்சு பட்டம் வாங்கின விவேகானந்தர் தான் உலகமெல்லாம் பக்தி கொடியை நாட்டினார். நம்ம சரவணனும் அதே மாதிரி இருப்பான்னு நான் சொல்றேன். அதனால அவன் படிப்பு விஷயத்தில் நீ தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். கடவுளே, அவனுடைய அறிவை வளர விடாம பண்ணி ஆயுச வளர வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டே. உங்க வீட்டுல பேய் பணத்துக்கு மனுஷனா இருக்க, வேற வீடு கிடைக்கல உங்களுக்கு. அதுக்கு பயந்தா வெளியூர் போறீங்க. பேய்க்கு பயந்து அவன் சார் போவான். வேற இருக்கு. ஊர்ல ரப்பர் தோட்டம் இல்ல, அதுல இப்ப எல்லாம் பாலே வரது இல்லைங்க. வேற என்ன தேனை வருது? பால் வரல, தேனை வரல. பால் வர வர கரடியெல்லாம் சேர்த்து குடிச்சிட்டு எகிருதுங்களா? ரப்பர் பாலாச்சே, பந்து மாதிரி குடிச்சுட்டு எகிருதுங்க. அது நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எல்லாம் நாங்க பண்ற தப்பெல்லாம் அழிக்கிறதுக்கு ரப்பர் லெவல்ல தவிக்குதுங்க. அழைச்சா அழைக்குதுங்க, இல்லன்னா விடுதுங்க, இல்ல எட்டு தொட்டு அழைச்சிடுங்க. நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? ஷூட் பண்ண போறேன். யார பசங்களையா? கரடிங்களே. ஓஹோ. அண்ணா, ஹாய் டார்லிங், டார்லிங், டார்லிங். இது உங்க வைஃப் விமலா இல்ல? என் சிஸ்டர் கமலா. தொடச்சுக்கமா. ஐயோ, இந்த பக்கம். சார், என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்களே? அப்ப சொன்னீங்களே, அதாவது உங்களுடைய சகோதரியும் என்னுடைய சம்சாரம் 2 பேரும் அச்சுவாத்த மாதிரி ஒரே மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி நடந்து தவறுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, உங்க புருஷன் வீட்டுல இல்ல?
இந்த வீட்டுல நான் தான் புருஷன். அதாவது உங்களுடைய புருஷி. அண்ணிய கேக்குறேங்க. ஓஹோ, அது அண்ணி வந்துங்க கிருஷ்ணாயிலுக்கு கியூல நிக்குது. சொல்லிட்டு போறான்னு பார்த்தேன். எதுக்கும் நாளைக்கு நாங்க போறோம் இல்லையா, பெரியவங்க நீங்க என் வீட்டு வரைக்கும் வந்து மனசார வாழ்க்கை வழி எடுத்துனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதான் பண்ணக்கூடாதுங்கிறது. இது எனக்கு பிடிக்காது. இப்ப என்னாச்சு? என்னாச்சு? ஆஹா, உங்க வீட்டு விருந்துக்கு என்ன கூப்பிடுவீங்க? ஆமா, என் வீட்டுல வந்து நல்லா விசாரிப்பீங்க. அந்த நாள் ஞாபகம் வந்ததோ? வந்ததே. நீங்க என்ன மறக்கவே மாட்டீங்க. என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஒரு கெடிலா காரியை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் மட்டுமா? ஏங்க, உங்களுக்கு டை வேணும்னா காரோட டையும் சேர்த்து அனுப்புறேன். உணர்ச்சி வசப்பட்டு மன்னிச்சுங்க. இல்லைங்க, டை வசப்பட்டுட்டீங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சோமு, நாங்க புறப்பட்டு வர்றோம். விமல் சொல்லிக்க. அண்ணா, அண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. கூட பிறக்கல, நம்ம பிறந்த மாதிரியே இருக்கிறோம்மா. அப்போ நான் உங்க கூட பிறந்த சகோதரி இல்லைன்னு சொல்றீங்களா? பிறந்த அதே கூட தான் பண்ணி பிறந்தேன். கூட தான் பண்ணி பிறந்தேன். நீ தீர்காயுசா நல்லபடியா வாழுமா. புருஷ வீட்டுக்கு போகும்போது கண்கலங்க கூடாதுமா. எதுவுமே கலங்க கூடாதுங்க. நீ வாமா சிங்கப்பூர்கார. கண்டிப்பா கேட்லா கார் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். போதுமா? கண்டாள். அண்ணா, அண்ணி கெடிலா கார் அனுப்ப வரான். அது பெருசா கப்பல் மாதிரி வந்து இறங்க போகுது. என்னங்க இது? என்னமோ உங்க கூட பிறந்த தங்கச்சி கமலா போறது மாதிரி அழுவுறீங்க. போறது விமலாங்க. என் கமலாவுக்கு கல்யாணம் ஆகி அவ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரியே எனக்கு தோணுது. ஆமா, இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்க தங்கச்சி கமலாவுக்கு வருதா? அவளை அந்த டிரைவருக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. அதுதான் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. போறப்ப சொல்லிட்டு போறாரு தெரியல. கடிலா கார் வரப்போகுது. வந்து என்ன பண்றது? நாம இருக்கிறது இவ்வளோண்டு தெரு. அவ்வளவு பெரிய கார் நம்ம தெருவுக்குள்ள வருமா? நான் வச்சுக்குவா போறேன், விற்க போறேன். வர்ற பணத்துல அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிளைக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு இது இல்ல, டிரைவர் இல்ல. அதுதான் உன்ன மாதிரி உள்ள விமலாவை வழி அனுப்பிட்டு வரேன். என் தங்கச்சி கமலா எங்க? பெட்டெல்லாம் சுருட்டி போட்டு என் தங்கச்சி கமலா எங்க? ஐயோ, கட்டுது கடித ஒரு சுரங்க பாதை தெரியுது. என்ன ஐயோ, இறங்கி போய் பாருங்க. நான் மட்டும் தனியாவா? நீங்க போய் பார்த்து வழி நல்லா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐயோ, உனக்கு பேர் துணவியா? போங்க. நான் முருகனை நம்பி இறங்குறேன். முருகா, நான் பிறந்து இது வரைக்கும் சுரங்க பாதையில இறங்குறது இல்ல. ஐயோ, பாத்து கால பள்ளம். ஒண்ணு இறங்கி விடு. அம்மா இறங்கி விடு. ஐயோ, எங்க வீடு எங்க சம்சாரம்? என் வீடு என் சம்சாரம். என்னது? மேல வந்தாரு, தானே பேசினாரு, உள்ள போயிட்டாரு. என்னங்க? அந்த படியெல்லாம் இடிக்குது. எனக்கு விமலாதான் கமலா, கமலாதான் விமலா. என் தங்கச்சிய பாழா பொருள் கடத்திக்கிட்டு போயிட்டானம்மா. கமலாவை கடத்திக்கிட்டு போனது அந்த பழைய காதலனா? ஆமா, அவன் டிரைவர் ஆச்சு. டிரைவருக்கு கேவலமா பேசணும்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அது ஒரு புனிதமான தொழில். அவன் டிரைவரா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சுரங்கப்பாதை வெட்டி 8 வருஷம் காத்திருந்து அத்தையோட பெண்ணை கடத்திட்டு போற மாதிரியே போயிட்டான். அவனை வாழ்த்துவோம். எங்கிருந்தாலும் வாழ்க உம்படி குடும்பம், எங்கிருந்தாலும் வாழ்க. என்ன குடிச்சிட்டு இருக்கீங்க? மறந்துட்டியா? சரவணனுக்கு 8 வயசு முடிய இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 7 நாளா? ஆமா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். என்ன மௌனமா நிக்கிற? ஒண்ணும் இல்ல, இன்னும் 7 நாள் தானே இருக்கு. என்ன பண்றதுன்னு துடிக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லா ஏற்பாட்டையும் நான் பாத்துக்கிறேன்.
ஆயுள் 8. அம்மா அம்மாவா? ஏண்டா பாவி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன கொல்ற? நீ அப்படி கூப்பிடாத. வள்ளியம்மை, என்னதெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? ஆசையோட அம்மா அம்மான்னு வந்த பையனை எதுக்காக விரட்டுற? என்னைக்கு இருந்தாலும் என்னை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டி வந்தானே. ஏன் இப்படி சொல்ற? நாளைக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நம்ம கூடவா இருக்க போறான். அதனாலதான் அவன் மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறேன். என்னைக்கோ இவனுக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு இப்படி குழம்பிக்கிறியே, என்ன பைத்தியக்காரத்தன இது? உன் குழப்பத்தை முருகன் தான் தீக்கணும். வா சரவணா. என் நிலைமை புரியாம பேசிட்டு போறாரு. நேரம் நெருங்க நெருங்க என்னால தாங்க முடியலையே. இன்னையில இருந்து சூரியன் உதிக்காமலேயே போயிடக்கூடாதா? நாள் நகராம இருந்துடக்கூடாதா? உலகமே அத்தியாவ நின்றக்கூடாதா? அதுக்கப்புறமாவது என் மகன் உயிரோடு இருப்பானே. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. 5 நாள் தான் இருக்கு. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த 9வது பிறந்த நாளை மிகச் சிறப்பா கொண்டாட போறேன். அதற்கு ஆயுள் 8. இந்த கடிகாரத்திலிருந்து வர்ற மணி சத்தம் சாவியும் மகனை நோக்கி நடந்து வர்ற சத்தம் அதே கேக்குது. சத்தமில்ல, சத்தமில்ல, எல்லாம் ஸ்தம்பிச்சு போச்சு. இனி கவலை இல்லை. திருப்பி வச்சா, கடிகாரத்தை நிறுத்திட்டா, காலத்தையே நிறுத்திடலான்னு தப்ப கணக்கு போட்டுட்டேன். அந்த நேரத்துல உன் கோயில் மணி அடிச்சு எல்லாமே என் கையில தான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டே முருகா. உண்மைதாப்பா, கொடுத்தவன் நீ, கொடுத்ததை நீயே திருப்பி எடுத்துக்காதேன்னு கடைசியே முறையா உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். என்னை கைவிட்டுடாதே முருகா, என்னை கைவிட்டுடாதே முருகா. விபூதியும் குங்குமத்தையும் தனித்தனியா கட்டி உன் காலடியில போட்டு நீயே கதையை நடக்கிற. என் வேண்டுதலுக்கு நீ செவி சாச்சிட்டா. விபூதி வரட்டும், இல்லைன்னா இல்லைன்னா முருகா. ஒண்ணு இல்லப்பா,
இந்தப்பா உன் கையால ஒரு பொட்டலம் விபூதியும் ஒரு பொட்டலம் குங்குமம் தனித்தனியா கட்டி கொண்டு எதுக்கம்மா? விபூதி வந்தா என் குறையெல்லாம் தேர்ந்துடும். குங்குமம் உண்டா? குடும்பத்துக்கு ஆகாதுப்பா. முருகா, விபூதி தான் வரணும். விபூதி தான் வரணும். கொண்டு வந்துட்டேம்மா. அவன் காலடியில வச்சு முருகனை நல்லா வேண்டிக்கிட்டு நீயே முன்னெடுப்பா. முருகா, அம்மா கேட்டபடி விபூதியே கொடுக்கணும். இந்தாங்கம்மா. முருகன் நம்ம குடும்பத்தை காப்பாத்திட்டான். என் வேண்டுதலுக்கு நீ செவிசாச்சிட்ட. இத்தனை நாளா நீ என்ன ஏமாத்திட்டு இருந்த, இன்னைக்கு உன் மகன் உன்னை ஏமாத்திட்டான். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம எதையோ மறைச்சு வச்சு முருகன் கிட்ட முடிவு கேட்டியே. உன் மகன் கணவனை என்ன செஞ்சா தெரியுமா? ரெண்டுலையும் விபூதியை மடிச்சு போய் பிரிச்சு பாரு. பள்ளியம்மே, நானும் ரொம்ப நாளா உன்னை கவனிச்சிட்டு வரேன். நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்ன உன் பிரச்சனை? சொல்லு வள்ளியம்மே, சொல்லு. வேண்டாங்க, அதை உங்களால் தாங்கிக்க முடியாது. அதை சொல்லி உங்க மரத்தை துன்புறுத்த நான் தயாரா இல்லை. என்ன வற்புறுத்தாதீங்க. வள்ளியம்மே, சுகத்துல எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு துன்பத்தை மட்டும் மனைவிக்கு விட்டுற சுயநலக்காரன்னு என்ன நினைச்சிருக்கியா? ஐயோ, கனவுல கூட நான் உங்களை அப்படி நினைக்க மாட்டேன். அப்ப சொல்லு, உன் புள்ள மேல சத்தியமா, முருக மேல சத்தியமா, நாம வணங்குற முருக மேல சத்தியமா? உண்மை சொல்லு. சொல்லிடுறேன். முருகன் கனவுல வந்து அழகோடையும் அறிவோடையும் உனக்கு ஆண் குழந்தை பிறந்தா 8 வயசு முடிஞ்சதும் இறந்து போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் விளக்கான அவன் முகத்தை சுட்டு அழக அழிக்க பாத்தியா? ஆமாங்க. அதனாலதான் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு தடுத்தியா? ஆமாங்க. அவன் ஆயுளுக்காக தான் விபூதி கட்டி பாத்தியா? ஆமாங்க. இந்த நிலையில நான் என்னங்க செய்ய முடியும்? இன்னைக்கு தேதி 9, 13ஆம் தேதியோட அவனுக்கு 8 வயசு முடியுதுங்க. அன்னைக்கு அவருடைய ஆயுளும் முடியுதுங்க. வள்ளியம்மே, 10 மாசம் அவனை வயிற்றுல சுமந்து பிரசவ வேதனைப்பட்டேன். அவனை பத்திர கவலைகளே எல்லாம் 8 வருஷம் நெஞ்சில சுமந்து மரண வேதனைப்பட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா 8 நிமிஷம் கூட என்னால தாங்கி இருக்க முடியாது. இதயமே வெடிச்சு அதனால தாங்க இத்தனை நாளா இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன். அந்த தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க. வள்ளியம்மே, இதுவரைக்கும் குழந்தைக்காக நீ தனியா போராடு. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம். பையனை அழைச்சிட்டு பார்ப்போம். ஐயா, அரவணன் இந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துனாரு. தாயே, தந்தையிடம் என் ஆயுளை பற்றி பேசிக் கொண்டிருந்த அனைத்தையும் கேட்டேன். நான் இறந்து விட்டால் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீர்கள் என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். முருகனிடமே என் ஆயுளை கேட்க புறப்பட்டு விட்டேன். உயிரோடு இருந்தால் திரும்பி வருவேன், இல்லையே அவனிடமே சேர்ந்து விட்டேன் என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் மகன் வடபழனிக்கு போற வழியில வந்து விரதம் இருக்க சொன்னானே, அந்த பாலமுறையிலே போய் போராடுவோம். புறப்படு. அம்மா, நீங்க சொன்னபடி 11ஆம் தேதி விபூதி அபிஷேகம், 12ஆம் தேதி சந்தன அபிஷேகம்,
13ஆம் தேதி பாலாபிஷேகம் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். பால் 10 குடம் போதுங்களா? எத்தனை குடமானாலும் பரவாயில்லை, அன்னைக்கு பூரா ஊத்திக்கிட்டே இருக்கு. அப்போ மனசு இறங்குதா பாப்பா. ஐயா, நீங்க 2 பேரும் எந்த நோக்கத்தில் வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், பாலை வாக்குறவங்க வீட்டுக்கு மனுஷங்களே துரோகம் பண்றது கிடையாது. பாலா அபிஷேகம் பண்ற உங்களுடைய வயிற்றுல அந்த பாலமுருகன் பாலை வார்ப்பா. தாய் காத்த பிள்ளை என்னை வேல் காக்கவில்லை என்று, தாய் காத்த பிள்ளை என்னை வேல் காக்கவில்லை என்று நாள் பார்த்து விட்டதையா கந்தையா. என்னை நீ காக்கவில்லை என்றால் யார் காக்க கூடுமையா? பால் வார்க்கும் நாளிதுவோ சொல்லையா. தாய் காத்த பிள்ளை என்னை வேல் காக்கவில்லை என்று நாள் பார்த்து விட்டதையா கந்தையா. என்னை நீ காக்கவில்லை என்றால் யார் காக்க கூடுமையா? பால் வார்க்கும் நாளிதுவோ சொல்லையா. எனக்கு பால் வார்க்கும் நாளிதுவோ சொல்லையா. எட்டாண்டும் எட்டவில்லை எட்டாத வானுலகை எட்டும் படித்து வைத்தாய் ஏனையா. எட்டாண்டும் எட்டவில்லை எட்டாத வானுலகை எட்டும் படிக்க வைத்தாய் ஏனையா. அன்னை சொட்டும் கண்ணீரை அந்த குற்றால அருவி என்றோ கொட்டி குளிக்க வைத்தாய் வேலையா. தாய் காத்த பிள்ளை என்னை வேல் காக்கவில்லை என்று நாள் பார்த்து விட்டதையா கந்தையா. என்னை நீ காக்கவில்லை என்றால் யார் காக்க கூடுமையா? பால் வார்க்கும் நாளிதுவோ சொல்லையா. தாயும் அடிமை எந்தன் தந்தை அடிமை நித்தம் நானும் அடிமை வடிவேலையா. தாயும் அடிமை எந்தன் தந்தை அடிமை நித்தம் நானும் அடிமை வடிவேலையா. நீ சேயும் கொடுத்து யமனோயும் கொடுத்து ஒரு பாயும் விரித்து வைத்தாய் ஏனையா. கண்டாமணி ஒளி பார்த்து நிற்காதோ கருணையில் என் மேனி. கண்ணீர் நதியினை அடைத்து விடாயோ தண்டாயுத பாணி. அண்டிய பேரை காப்பாய் என்றான் அன்றோ தமிழ்ஞானி. ஐயா வேலது பொய்யா எனக்கு அருள் புரிவாயா நீ. இது கோவில் மணியோ இல்லை காலன் மணியோ சொல்வாய் முருகா வருவாய் முருகா 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 முருகா. முருகா, 3 நாளா உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணும், நீ கண் திறக்கல. எங்க கண்ணீரால உன் கால கழுதணும், நீ கருணை காட்டல. முருகா, எங்க மகனுக்கு இன்றையோட ஆயுசு முடியுது. அவனை நீ திருப்பி தருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. வேலனே, எங்க குழந்தைக்கு காரணமாய் தாங்கிற பழி ஒண்ணு வந்து சேர்றதுக்குள்ள நாங்க வந்துட்டு வந்துடுறோம். முருகா, வந்துடுறோம். முருகா, எங்க மகனே உண்மையில இருக்கிற நம்பிக்கையை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது. அதனால நாங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னால
கொண்டு வந்து காட்டீர்கள். ஆமா, அருணகிரி மாதிரி நானும் கோபுரத்திலிருந்து குதித்து உயிரிழந்தான் வந்து நிற்கிறோம். அவரை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ணுல காட்டு. என் மகனை காட்டு முருகா. காட்டு முருகா, காட்டு முருகா, என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா. காட்ட மாட்டியா? காட்ட மாட்டியா? என் மகனை காட்டு முருகா. என் மகனை காட்டு. காட்டு. என்னுடைய 8 வருஷத்து ஆசையத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல. என் மகனை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசையாவது நிறைவேற்றி வை முருகா. முருகா! 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 மகனே சரவணா! 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 வெளியவே! 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 காப்பாத்து முருகா, என்ன காப்பாத்து முருகா. எருமை மேல ஏறி எம்ம வரும்போது மயில் மேல ஏறி நீ வந்து காப்பாத்துவேன்னு கந்தர் அனுபூதி சொல்லுதே. இப்ப என் ஆயில் முடியறது கரிகுரியா எருமக்கடா ரூபத்துல என்ன துரத்துக்கிட்டு வர்ற எமங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டியா? பசியால எழுத குழந்தை ஞான சம்பந்தருக்கு ஓடி வந்து பால் கொடுத்தார் உன் தாய். தான் பெறாத குழந்தைக்காக பார்வதி ஓடி வந்து கருணை காட்டி இருக்கும் போது பெற்ற குழந்தைக்காக துடியா துடிக்கிற ஏன் தாய் தந்தை இருக்கு? ஏன் முருகா நீ கருணை காட்ட மாட்டேங்கிற? நீ கண் முன்னால இருக்கும் போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நமன் என்ன செய்யும் என்று பாடினாரே உன்னடிமை அருணகிரி, அது பொய்யா? எனக்கு மூச்சு விட இல்லையே முருகா. என் நெஞ்சை அடைக்கிறேன். என் கழுத்தை யாரோ இருக்கிற மாதிரி இருக்கிற முருகா. கழுத்துல யாரோ கையில போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற முருகா. முருகா, உன்னை விட்டு போக மாட்டேன் முருகா. முருகா! பெருமானே, காலதேவா, கந்த பெருமானே, கடமை தவறக்கூடாதே என்ற ஆர்வத்தில் பாசக்கயிறு என் கை தவறிவிட்டது. திருவண்ணம் பாதங்களை பற்றியிருப்பதை பார்த்துமா உன் பாசக்கயிற்றை வீசினாய்? பிரபு, என் கடமைக்கு தடையாக இருக்கும் எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்ற பெயரும் இருக்கிறது. வேலை வந்தது, அவன் விதி முடிந்தது, நானும் வந்தேன். இல்லை, அவன் இம்மண்ணில் இன்னும் பலகால வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம். மன்னிக்கவும், ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன். இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால், வருவதால், வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு. அதனால் தானே மும்முத்திகளான அயனோ இல்லை, ஹரியோ இல்லை, அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை. யமதர்மரே, யாம் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன். எம் தந்தை கைலாசபதியே எமது உயிர், அகிலாண்டேஸ்வரி அன்னை பராசக்தியே எமது உள்ளம். பரந்தாமனும் படைப்பவனும் 16 உலகங்களும் என் திசையும் 7 கடவுளே எமது உடன் என்பதை உணர்ந்து கொள்ளும். ஆகவே நமது சரண கமலாலயத்தில் சரணடைந்த இச்சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் உமது விதியை மாற்றி அமைக்க எம்மால் முடியும். அப்போது அயனோ இல்லை, ஹரியோ இல்லை, அரணோ, அம்மும்மூர்த்திகளில் எம்மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார். நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறோம். நீர் 1000 சொன்னாலும் இச்சிறுவனின் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். நெல்லும்
ஓரடி எடுத்து வைத்தால் காலனே அந்த அடியே உமக்கு காரணாகிவிடும். காலனுக்கு ஒரு காரணா? அது இந்த வேலனா? அதுவும் என் சிவபெருமானின் பாலனா? வேலே, உனக்கு வேலை வந்து விட்டது. மும்மூர்த்திகளே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாயே, தந்தையே, மாமா, பிரம்மதேவரே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். கந்தவேலா, பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய், கொடுஞ்சிறையில் தள்ளினாய். எதற்கு பொருள் தெரியாததால் இவனுக்கு இந்த நிலை? பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை. அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்தி விட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது? பழங்கதையை மறந்து விட்டீரா? கோபிக்க வேண்டாம் குமரா, வேண்டுகோள் விடுத்தேனே தவிர விவாதிக்க வரவில்லை. மகாபிரபு, என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? யமதர்மா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். முருகன் என்பவன் யார்? என் மருமகன். பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய ஞானி. 100,000 யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே இரு கூறாக பிளந்தவன். பேசாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை பார். என்ன கார்த்திகேயா? சூதுக்கலையை கற்றுணர்ந்த மதுசூதனரே, உமது சூழ்ச்சிக்கலையை நாடும் அறிவேன். மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா? போற்றியே எனது நோக்கத்தை மாற்றிவிட நினைக்கிறீர், அப்படித்தானே மாமா? மைந்தா, பிரம்மதேவர் பேசினார், நீ எதிர்த்து பேசினாய். என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை. சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சிறுபிள்ளைதான் தந்தையே, ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை. இவ்வளவு ஆணவமா? சுவாமி, குமரா, என்ன இது? ஆணவம் பேசவில்லை தாயே, உண்மையைத்தான் பேசுகிறேன். நான் உங்கள் கருவிலே உருவானவனா? இல்லை. தந்தையின் நெற்றிக்கண்ணில் பிறந்தவன் தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா? உண்மைதான். ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதானே? நான் அதைத்தான் சொன்னேன். வேலா, நீ என் மருமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். மைத்துணரே, சும்மா இரும். உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் பொருள் சொன்னான், தன் பிறப்புக்கும் அவன் தான் விளக்கம் சொல்கிறார். இல்லையா பிரம்மா? பிரபு, முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள். மகேஸ்வரா, உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். குமரா, ஒரு சிறுவனுக்காக யமனை சிறையிலே அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன் தந்தை சொல்வதுதான் நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களே. ஆம் குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற எண்ணாதே. அன்னையே, உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்டர் அமாவாசை சிதையை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்றபோது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு, அவ்வொளியே நிலவொளி, அந்நாளே பௌர்ணமி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? மருகா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை, என் தங்கை, அவளும் ஒரு பெண்தானே. பட்டருக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரப்பட்டார்கள், ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்வீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்றொரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா? மைந்தா, அவர் புதிதாக பிறவி எடுத்தாரே தவிர உன்னை போல் பூமியில் இறப்பை எல்லாம் தடுத்து நிறுத்தவில்லையே. அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே. என்ன சொல்கிறாய்? உமது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி உதைத்துக் கொன்றீரே, அப்போது பூமியில் இறப்பே இல்லாமல் போகவில்லையா? நான் அப்படியா செய்தேன்? மைந்தா, குமரா, சர்வேஸ்வரனை எதிர்த்து பேசுகிறார். எதிர்த்து பேசவில்லை தாயே, உண்மையை எடுத்துச் சொல்லுகிறேன். அபிராம பட்டருக்காக அமாவாசையை மாற்றலாம், பிரகலாதனுக்காக பிறவியை எடுக்கலாம், மார்க்கண்டையனுக்காக மரணத்தையே நிறுத்தலாம். இப்படி உங்கள் பக்தர்களுக்காக நீங்கள் வேதங்களை மாற்றலாம், விதிகளை மீறலாம், விளக்கங்களை கூறலாம். ஆனால் நான் மட்டும் என் பக்தர்களுக்காக வேதங்களை மாற்றக்கூடாது, விதிகளை மீறக்கூடாது, விளக்கங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீதி, எனக்கு ஒரு நீதி, அப்படித்தானே? இறுதியாக சொல்லுகிறேன், என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். பரம்பொருளே, பராசக்தியே, பரந்தாமரே,
படைப்பவரே, உங்கள் முடிவென்ன? பொறுமையோடு பேசி வாங்க வேண்டியதை போராடி வாங்கும் நிலைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், சொல்லுங்கள். சுப்பிரமணியா, செந்தூரில் சூரபத்மனோடு நடத்திய போரில் அவன் தன் தாய் மாயையின் சக்தியால் 1000 உருவங்களாக தோன்றி உன் பொறுமையை சோதித்த போது எது உண்மையான உருவம் என்று தெரியாமல் கொதித்தெழுந்து முதல் முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், அவனை அழித்தாய். அடுத்து திருப்பரங்குன்றத்தில் நீ தெய்வ யானையை மணக்க வந்த பொழுது இச்சிறுவனுக்கா திருமணம் என்று சில கேட்டதற்காக சினந்து சீறி எழுந்து 2வது முறையாக விஸ்வரூபம் எடுத்தாய், தெய்வ யானையை மணந்தாய். இப்படி அசுரர்களை அழிக்கவும் ஏளனம் செய்தோரை அடக்கவும் விஸ்வரூபம் எடுத்த நீ உன் பக்தனை காக்க பதைத்து எழுவாய். மீண்டும் உன் விஸ்வரூபத்தை காணலாம் என்றுதான் உன்னை கொதித்தெழச் செய்தோம். ஆமைந்தா, அதற்காகவே உன்னை எதிர்த்து பேச நமனுக்கு கூட உன் தந்தையார் கட்டளையிட்டார். பிரபு, இது மும்மூர்த்திகளும் சேர்ந்து நடத்திய திருவிளையாடு. ஆமைந்தா, உனக்கு என்ன வேண்டுமோ கேள். தந்தையே, இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்கப் போகிறேன். இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் காலன் என் அனுமதியின்றி நெருங்கவே கூடாது. பிரபு, சரவணா, உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடிய நீ அவனுக்கு அற்பாயுளை கொடுத்து ஏன் அந்த குடும்பத்தையே அல்லலுக்கு ஆளாக்கினாய்? அன்னையே, ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று விரும்பிய எனது பக்தை அவள் குழந்தைக்கு மட்டும் அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாலே தவிர எனது அடிமையா இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்கே இந்த சோதனை. அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆயுளை அதிகரிக்க விரும்பினேன். அதில் வெற்றியும் கண்டேன். அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டார். அப்பப்பா, பக்தர்களை காப்பதில் மட்டுமல்ல சோதிப்பதிலும் எங்களை எல்லாம் மிஞ்சி விட்டாய். மருகா, நீ மும்மூர்த்திகளும் சேர்ந்த முழு மூர்த்தியப்பா. உண்மைதான் பிரபு, உண்மைதான். மைத்துனரே, நீர் என்ன சொல்கிறீர்? என்ன இருந்தாலும் அவன் நான் பெற்ற பிள்ளை அல்லவா? சும்மா இருங்கள். என்னருள் பெற்ற பிள்ளை. மைத்துனரே, உண்மைதான் உமா, அவன் நம் பிள்ளை, நம் பிள்ளை. மைந்தா, உனது புகழ் என்றென்றும் வாழ்க, வளர்க. வழியுமே கோபுரத்து மேல நின்ற போது மகனே சரவணான்னு மயக்கம் போட்டு விழுந்தேன். இப்போ சரவணாங்க ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, முருகன் நம்ம சரவணை காப்பாத்திட்டா. சரவணை இருக்கு இடம் கூட தண்ணி போச்சு. வாங்க போலாம். சரவணா, 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 அம்மா, சரவணா, அப்பா, சரவணா. அம்மா, அம்மா, எருமை துரத்திக்கிட்டு வந்தது அது யமன்தான் நினைச்சு ஓடி வந்து முருகா என்ன காப்பாத்துன முருகங்கால இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிட்டேன். அப்படியே மயக்கமாயிட்டேன். அப்புறமா என்ன நடந்ததுன்னே தெரியாதுமா. எனக்கு தெரியும்பா, முருகன் யமன் கூட போராடி உயிரையே காப்பாத்திட்டான். ஆமாப்பா, இனிமே நமக்கு எந்த குறையும் வராது. நமக்கு மட்டும் இல்லப்பா, நெஞ்சில் உருகால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். உண்மைதான்ப்பா. சரவணா, நீ பெரிய புத்திசாலி, அறிவாளி. முருகா, முருகா, இதே மாதிரி ஊர் உலகம் எல்லாம் என் மகனை பெரிய அறிவாளி, புத்திசாலி.
வரும்போது நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? குழந்தை இப்படித்தான் இருக்கணும்னு நான் கேட்டதுனால தானே இவ்வளவு பெரிய சோதனை. இனிமே இவன் எப்படி இருக்கணுங்கிறத அவங்கிட்டே ஒப்படைச்சிடுவோம். முருகா, அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், அம்மையானவன் எமக்கு அப்பனானவன். தாய்மை வென்றது, பிள்ளை தவமும் வென்றது, தாய்மை வென்றது, பிள்ளை தவமும் வென்றது, நேர்மை வென்றது, முருக நீதி வென்றது, நேர்மை வென்றது, முருக நீதி வென்றது, சுவாமி சக்தியால் எங்கள் தர்மம் வென்றது. அம்மையானவன் எமக்கு அப்பனானவன், நன்மையானவன் உலகில் உண்மையானவன். அச்சம் தீர்ந்தது, எங்கள் அன்பு வென்றது, ஐயம் தீர்ந்தது, ஐயன் அருளும் வென்றது. அச்சம் தீர்ந்தது, எங்கள் அன்பு வென்றது, ஐயம் தீர்ந்தது, ஐயன் அருளும் வென்றது. கவலை தீர்ந்தது, எங்கள் காலம் வென்றது, கவலை தீர்ந்தது, எங்கள் காலம் வென்றது, காலம் காலமாய் செய்த சேவை வென்றது. அம்மையா